ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ போட்டிருந்தோம். பேசிக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது எப்படி, ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி தான். ஓகேங்களா. ஸோ ஃபிபனாச்சியோட இது அட்வான்ஸ்டு மாஸ்டர் கிளாஸ், பேசிக் டு அட்வான்ஸ்டு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிபனாச்சியில் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் இது ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் நம்ம கோர்ஸில். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு சிங்கிள் டூலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட மல்டிபிள் அதாவது அக்யூரஸிக்காக மல்டிபிள் சாய்ஸ் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரேடிங் அக்யூரஸி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காக ஏன்னா இது வந்து நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறது என்னென்னா வந்து ஃபிபனாச்சி. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டூல்ஸ் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா நான் அந்த 3 டூல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த 3 டூல்ஸ் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அந்த 3 டூல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எங்கேஜிங்காக எனக்கு வந்து எடிட் பண்ண தெரியாது. ஸோ நான் கொடுக்குற கண்டென்ட் நல்லா இருந்தாலும் எங்கேஜிங் இல்லைனா வந்து யூடியூப் சஜஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ அதனால் வந்துன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் எனி இது இருந்ததுன்னா எதை நான் வந்து லேக் ஆகிற மாதிரி இதை பேசிக்கிட்டு இருந்தேன்னா வந்து அது கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அதை திருத்திக்கிறேன். என்ன லேக், எந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆஸ் அ க்ரியேட்டராக எனக்கு வந்து இவ்வளோ தான் பண்ண தெரியும். ஸோ வியூவராக வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களே. ஸோ வெல்கம் டு அவர் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் இதை பற்றின கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ மேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஃபிபனாச்சி சீரிஸ்னே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கோர்ஸுங்கிறனால இதுக்கு நான் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு ட்ரெண்டு போகுதுன்னா வந்து அந்த ட்ரெண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சபிள், டெம்பரவரி ரிவர்சல் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு நீங்கள் போன இடத்துல ஒரு நல்ல ஒரு ஏரியா வேகமாக ஒரு ட்ரெண்டு போகுதுன்னா அதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்போ நடக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வரும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வரக்கூடிய இடம் ஒரு சப்போர்ட்டாவோ ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ தான் இருக்கும். ஓகேங்களா. சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸாக தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபிபனாச்சி டூலை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் என்னோட டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபிப்டும் போட்டு. ஓகேங்களா. ஸோ என்னோடய டிஃபால்ட் டெம்ப்ளேட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போய் பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டிஃபால்ட்டில் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு டூல் வரும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பிளாட் பண்ணணுன்னா வந்து ஹை டு லோ, லோ டு ஹை அந்த மாதிரி வந்து வேணால் நீங்கள் பிளாட் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப் ட்ரெண்டுனா ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை வரைக்கும் பிளாட் பண்ணணும். டவுன் ட்ரெண்டுனா ஸ்விங் ஹையிலேருந்து ஸ்விங் லோ வரைக்கும் பிளாட் பண்ணணும். ஸோ இதில் பிளாட் பண்ணும்போது சம் நம்பர்ஸ் வரும். ஸோ இதை வந்து ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபிபனாச்சிங்கிறது எவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி உருவாக்கின டூல் தான். ஸோ இது வந்து எப்படி இந்த நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் வரல. ஓகேங்களா. இந்த டூலை எப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனே சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ஹை டு லோ பிளாட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஆன் அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுக்க வேண்டியது, எதுக்கு இத்தனை பாயிண்ட் இத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது கரெக்டான கேள்வி தான். ஓகேங்களா. ஸோ என்னென்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிவர்சபிள் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இதை வந்து டிஸ்கவுண்டட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 to 60% நான் வந்து யூஸ்வலாக வந்து என்ட்ரி எடுத்தேன்னா வந்து போட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பேன்னா 786 கீழே வைப்பேன். ஓகேங்களா. ஸோ 786 கீழே வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுனா வந்து என்னோட டார்கெட் வந்து 1:2 அச்சீவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை வந்து எப்படி நான் கரெக்டாக அந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகணும்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அதிலே 281 இருக்குது, 386 இருக்குது, நான் அங்கெல்லாம் என்ட்ரி ஆகலாமில்ல அப்படின்னு கேட்டால் வந்து இங்கே தான் வந்து ஒரு இது இருக்குது. என்னென்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அந்த பொருள் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா விலை குறைஞ்சா வாங்குவீங்களா, 30 ரூபா விலை குறைஞ்சா வாங்குவீங்களா, இல்லை 50 ரூபா விலை குறைஞ்சா வாங்குவீங்களான்னு பார்த்தா எல்லாருமே மேக்ஸிமம் பாதிக்கு பாதி 50% ஆஃபர்னால் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகேங்களா. 50 to 60%ங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் த ட்ரெண்டு. நீங்கள் ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விங்கோட 50 to 60% தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து லெவல்ஸில் என்னென்ன லெவல்ஸ் மார்க் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான லெவல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 786
0.5618 ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்து எனக்கு ரீட்ரேசபிள் லெவல்ஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் அந்த லெவல்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி சார்ட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நார்மலாக யூஎஸ் கோல்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கோல்டு எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து மேக்னெட்னு ஒன்று இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீக் மேக்னெட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு அக்யூரேட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. கரெக்டாக அங்கே போய் வச்சிங்கனாலே அதுவே உட்காந்துக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 618 வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேசபிள் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு என்ட்ரி போட்டுக்கிறேன். ஸ்டாப் லாஸை வந்து பார்த்திங்கன்னா 786 கீழே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 786 கீழே போட்டு நான் வந்து 1:2 டார்கெட் போட்டேன்னா எனக்கு டார்கெட் ஹிட் ஆகுமானா எஸ் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வரைக்குமே நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனால் ப்ரீவியஸ் ஸ்விங் எப்போ டார்கெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் ஹிட்டு, நான் இது வந்து அப் ட்ரெண்டுக்கு நான் கன்சிடர் பண்ணால் எனக்கு வந்து டார்கெட் ஹிட்னு. இப்போ நான் டவுன் ட்ரெண்ட் வருது, டவுன் ட்ரெண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போமா. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்விங் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங் ஹைட்டும் இந்த ஸ்விங் லோ போட்டேன்னா டவுன் ட்ரெண்டுக்கான 618 ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் டவுன் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ் ஆகிருக்கும் போது நான் வந்து அங்கே டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி எடுத்தேங்கன்னா எஸ் கரெக்ட் அக்யூரேட் ஓகேங்களா. பட் அந்த என்ட்ரி எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் ஓகே, டார்கெட் எது வரைக்கும் போடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ட்ரெண்டோட ஃபார்மேஷனை பொறுத்து ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே வந்துருச்சு இந்த ட்ரெண்டு ஓகேங்களா. இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆச்சுல, இந்த ரீட்ரேஸ் ஆனது ஒரு அப் ட்ரெண்டு தானே, அதுக்குன்னு ஒரு ரீட்ரேசபிள் பாயிண்ட்ஸ் இருக்குமில்ல. ஸோ அதுக்கு வரைஞ்சி பார்க்கும்போது இது வந்து 618 ரீச் பண்ணிடுச்சுன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரேடை பார்ஷியலாக புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கணும் எப்போவுமே ஓகேங்களா. ஸோ ஏன்னா இன்கேஸ் அந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா 618 இருந்தால் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் மேக்ஸிமம் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல போகும்போது நம்ம 1:2 டார்கெட் போடுறதுனா நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதிகமாக ஓகேங்களா. அப்படி இன்கேஸ் டார்கெட் ஹிட் ஆகலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா இதுக்கு தான் எஸ்எம்சி வருது உள்ள. நமக்கு வந்து வேணும் ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மேலே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்போ வேலிட் ஆகுனா மேலே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் தான். ஸோ அதுவும் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு ரீட்ரேஸ் தான் இந்த வந்து ரீட்ரேஸ் ஓகேங்களா. அதாவது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ரீட்ரேஸ். இது வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம்குள்ளே இன்னரில் நடந்தது. ஸோ இதே வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம் போனால் அங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கும். ஸோ 1 ஹவரில். ஸோ அது வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்டில் எடுத்துக்கும் போது எனக்கு அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஒரு சின்ன ட்ரேடு தான், ஆனால் அந்த ட்ரேடு எனக்கு கரெக்டாக எடுக்கணும். ஸோ இப்போ நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கும் போது நான் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் பண்ணி இன்னும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்குமானா இருந்திருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எம்சியை கூட சேர்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க ஓகேங்களா. ஸோ எஸ்எம்சி கான்செப்ட்ஸ் படி ஒரு இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து டவுன் ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்த வேவ்லேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்து ப்ரீவியஸாக இருக்க லோவை உடைக்காத வரைக்கும், அதை உடச்சி க்ளோஸ் பண்ணாத வரைக்கும், ஆனால் அதை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அதுக்கு கீழே லோ செட் பண்ணணும், ஆனால் அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படி க்ளோஸ் பண்ணலன்னா அது வந்து கீழே இருக்க லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு போகாது ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மேலே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது உங்களுக்கு ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கான ஹையர் ஹை ஃபார்மேஷன்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஹையர் லோ ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லோ இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லோ ஹை போயிட்டு அடுத்த லோ வந்து லோவர் லோவாக ஃபார்ம் ஆகல, ஹையர் லோவாக தான் ஃபார்ம் ஆகுதுங்கிறப்போ நீங்கள் வந்து அங்கே மேக்ஸிமம் ட்ரேட் எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா. ஸோ இதில் 1:2 டார்கெட் போடணும். நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி போடுவீங்கன்னு எனக்கு தெரியுது, 50% போடுவீங்களா 60% போடுவீங்களான்னு என்ன கேட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி இதுக்குள்ள போடுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து சென்டரில் தான் போடுவேன், அந்த பாக்ஸ் வரைஞ்சி அதோட 50% தான் போடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடியது வந்துன்னா ப்ரீவியஸ் ஹை ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஹை ஆர் லோ பேஸ்ட் ஆன் டவுன் ட்ரெண்ட்னா ப்ரீவியஸ் லோ, ஹைனா அப் ட்ரெண்ட்னா ப்ரீவியஸ் ஹை ஓகேங்களா. அந்த மாதிரி போட்டு ஃபிபனாச்சியில் டார்கெட் பண்ணி போவேன் ஓகேங்களா. ஸோ அப்படியும் போகலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வரைச்சிட்டு அடுத்து அப் ட்ரெண்டு போடுறதுக்கான வேவுக்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபிபனாச்சி நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ 2 ஃபிபனாச்சி நீங்கள் வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹையர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஹையர் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இது பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துலையும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தானே வந்தது, இங்கேயும் ஒரு 60% ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கணுமில்ல, அங்கேருந்து பிரேக் ஆகிட்டு போயிருக்கணுமில்ல. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் நீங்கள் இப்போது இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இருங்க இப்போ என்ட்ரி போட்டு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள்
அப் ட்ரெண்டுக்கான ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கனாலும் அதுக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான இது நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த மாதிரி ரிவர்சல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து RSI யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஓவர் பாட்டா ஓவர் சோல்டான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து 1 மினிட் 3 மினிட் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து இப்போ 3 மினிட் வச்சிருக்கேன்னா வந்து என்ன மேக்ஸிமம் வந்து இன்ட்ராடே எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்டில் தான் எடுப்பேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு அதில் வந்து ஈஸியாக காட்டி கொடுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு பிலோ 40 வந்துருச்சுனாலே நியர் டு ஓவர் சோல்டு ஜோன். ஓகேங்களா. ஸோ அது வந்து 30 நெருங்கிருச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டோ இல்லாட்டி வந்து ஃபிபனாச்சியில் 60% சம்திங் எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகேங்களா. ஏதோ ஒன்று நடக்கும் அந்த இடத்துல. உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிறது. ஓகேங்களா. இதை நீங்கள் பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து புதுசாக தெரியலாம். ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் அதை நீங்கள் பழகிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போகுது, அதுக்கப்புறம் அவங்க மேலே போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை லாங்கர் டைம் ஃப்ரேமுக்கு எப்படி செட் பண்ணுறது பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ லாங்கர் டைம் ஃப்ரேம்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக கோல்டு வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்கள் கரெக்ஷன் எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் போடலாம். இப்போ நான் வந்து இப்போ வந்து மேலே வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மறுபடியும் 2700 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் டாப் மாதிரி கீழே ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்காங்க பார்த்திங்களா, டபுள் பாட்டம் போட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா அங்கேருந்து தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ அதனால் அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஓகே நம்ம நினைக்கிறது எங்கே ஓகே கிடைக்கவே மாட்டேங்குது மக்களே. ஸோ ஓகேங்களா. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே 1 ஹவர் யா. ஸோ கிட்டத்தட்ட ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 to 60% ரீட்ரேஸ் ஆகிருக்காங்க. ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சான்னா ஆகலை. ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள் இங்கேருந்து நம்ம 1:2 டார்கெட் போட்டால் எனக்கு டார்கெட் ஹிட்டு தான், இல்லைன்னாலாம் இல்லை. ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவேன்னா வந்து 786 கீழே போடுவேன். 786 கீழே எப்படி போடுறது? ஏன்னா நீங்கள் அதை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா 786 வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கு இங்கே ஒரு அப் ட்ரெண்டுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கணும்ல. ஏன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் 618 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நான் அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷனை இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் மறுபடியும் வந்து 618 வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் கையில் இருக்கக்கூடியதை வந்து போய் டச் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் ஒரு செல் ஆஃப் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதில் பார்த்துக்கோம். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் ஸோ இதை வந்து நம்ம வந்து டார்கெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஓகேங்களா. ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இப்போ அப் ட்ரெண்ட்னா ஹை டு லோ யூஸ் பண்ணுவோம், டவுன் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட்னா லோ டு ஹை யூஸ் பண்ணுவோம், டவுன் ட்ரெண்ட்னா ஹை டு லோ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா சேம் அதை எப்படி டேப் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான். அடுத்து இதை எப்படி டார்கெட் ஃபைண்ட் பண்ணோம், நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி போட்டோம். ஓகேங்களா. 50% 60% ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி போட்டதுக்கப்புறம் டார்கெட் எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த வேவ் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷனுக்காக எடுக்கிறதும் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு சில லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கேன். இப்போ நான் வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நான் என்ட்ரி போகிறது ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. என்ட்ரி எந்த பாயிண்டில் வேணால் போடலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து 0.5 கூட போடுவேன். ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா வந்து நீங்கள் ஹை டு லோ, லோ டு ஹை இதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிடுவீங்க. ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பாயிண்ட். அதை மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்விங் லோ, அதாவது கடைசியாக எது வரைக்கும் லோ வந்தாங்களோ அந்த லோவில் வைக்கணும். நீங்கள் பாயிண்ட்டை வச்சு இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட டார்கெட்ஸ் தெரியும். சேம் ஃபிபனாச்சி நம்பர்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து 0.5 618, அடுத்து பார்த்திங்கன்னா 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.618, அடுத்து 1.414 சம்திங் 272 சம்திங் இருக்கும். ஓகேங்களா. அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கு இந்த லெவல்ஸே போதுமானது. நீங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேம் இல்லாட்டி 1 ஹவர் ஸ்விங் ட்ரேடெல்லாம் பண்ணுறீங்கன்னா வந்து அப்போவும் உங்களுக்கு இது போதும். ஏன்னா நீங்கள் பிடிக்கக்கூடிய ஏரியா வந்து அவ்வளோ பெருசு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஆக்சுவலாக இப்போ நான் சார்ட்டில் பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெளிவாக. ஓகேங்களா. ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்களா. இப்போ நான் டார்கெட் எது வரைக்கும் போகிறேன்னா ஃபஸ்ட்டு 0.5 618 இந்த ரெண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னோட டார்கெட் முடிஞ்சிடும். அப்படி முடியல அதுக்கப்புறமும் ட்ரெண்ட் கன்னியூ ஆகுதுன்னா நம்ம 1 வரைக்கும் ட்ரையல் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் டார்கெட் தான் போட்டுருவேன், எனக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்குமில்ல, அப்புறம் எப்படி நான் வந்து அது வரைக்கும் ட்ரையல் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணால் வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் போடணும், டார்கெட் போடக்கூடாது. நீங்கள் வந்து
இதுக்கு தான் வந்து ட்ரேடை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரேட் பிடிக்கணுன்னா வந்து இந்த மாதிரி தான் பிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 618 வந்து நான் என்ட்ரி போட்டிருந்தாலும் நான் இதை லோவில் வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அதோட இது தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வரைக்கும் எனக்கு டார்கெட் வந்து கன்ஃபார்ம் வந்து மார்க்கெட் போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அவங்க மேலே தான் போக போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்விட்ச் ஆகிறாங்க. எனக்கு ஃபிபனாச்சி படி வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா இப்போ 618 என்ட்ரியை எடுத்திருந்தாலும் 786 கீழே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன்னா இப்போ டார்கெட் 1:2 போடுறேன்னா இல்லை அதிகமாக போடுறேன்னா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து 618 வரைக்கும் ட்ரைல் பண்ணுவேன். ஓகேங்களா? அதாவது எக்ஸ்டென்ஷனில் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னா வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டுருவே டார்கெட் போட்டிருக்க மாட்டேன் அல்லவா? ஸோ மேலே வரைக்கும் உங்கள் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா வந்து நான் மேலே அடுத்த டார்கெட் வரைக்கும் நான் ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் வந்து ஸ்டாப் லாஸு பின்னாடி எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் போடுறேன், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னு நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு 20 பாயிண்ட் ஏறப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? அது வந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை கூட அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த 100% என்னென்னா வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆச்சுல ஒரு ஸ்விங்கு, அந்த ஸ்விங்கோடது தான் இந்த மேலே போன 100%. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கீழே வந்த ஸ்விங்கை வந்து நான் அப் ட்ரெண்ட் வந்திருந்தால் பிடிச்சிருப்பேன் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இப்போது அந்த அப் ட்ரெண்ட் வந்த ஸ்விங்குக்கான அளவுக்கு இன்னொரு அதே அளவுக்கு ஈக்குவல் டு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அல்லவா? ஸோ இதுதான் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 15 மினிட் டைம் ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 1 செகண்ட் இருங்க. இந்த 5 மினிட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இதை 15 மினிட் சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஏன்னா ரொம்ப பெருசாக கொசன்னு இருக்குது. ஓகேங்களா? கொச தலைவன் ஐயோ. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே என்ட்ரி போடுறேன் 786 நான் ரீட்ரேஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஒரு க்ரீன் கேண்டல் இருக்குது, அதோட இதுக்கு மேலே நான் வைக்கிறேன் அப்படின்லாம் வந்து வச்சுக்கிட்டாலும் ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டார்கெட் எப்படி ட்ரைல் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி போட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் வந்து ஹை டு லோ டவுன் ட்ரெண்ட் வாங்கிட்டு இந்த லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன லோ வரைக்கும் இழுத்துட்டு அது வரைக்கும் வச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டார்கெட் ஓகேங்களா? என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 50 to 60% இருக்கும். அதுக்கப்புறம் 100% இருக்கும். ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன ஸ்விங்கு. ஓகேங்களா? இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் பிரேக் ஆகிட்டு போகுது அப்படின்னா வந்து அடுத்த டார்கெட் வந்து 212 இருக்கும், 272 இருக்கும். அடுத்து 414. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ், ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், அந்த இடத்துல சப்போர்ட்டாக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த டார்கெட் வந்து 618 எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை மேக்ஸிமம் முடிச்சுக்க முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 160% ஆஃப் ஸ்விங், அதாவது ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆச்சுல ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கு ஒரு பெரிய லென்த் வந்துச்சுல, அதை விட 1.6 டைம்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா வந்து அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு அக்குமுலேஷன் ஜோன்லேருந்து வெளியே வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை பிடிக்க முடியுமானா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் பண்ணுற ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம பிடிக்கணும்னா நம்மளோட ட்ரேடோட அக்யூரசி பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துன்னா என்னால் இப்போ 160% என்னால் பிடிச்சிருக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரையல் இதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா வந்து இப்போ நான் வந்து என்ட்ரு ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் டார்கெட்டை போட முடியுது. நான் வந்து எடுத்துகிட்டு வரேன்னா வந்து ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு டார்கெட்டை சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப் லாஸையும் ஆஸ் யூஸ்வல் மேலே ஏற்றிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான டார்கெட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து சேனல் பேட்டர்ன். ஓகேங்களா? இது வந்து 5th சேனல்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சேனல் டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சேனல் நம்ம யூஸ் பண்ணி ஒரு அக்குமுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதில் நடக்கக்கூடிய பிரேக் அவுட்ஸ் வந்து நமக்கு நிறைய டைம் ஃபேக் அவுட்ஸாக போயிடும். ஓகேங்களா? அந்த ஃபேக் அவுட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5th சேனல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த மாதிரி 5th சேனல் யூஸ் பண்ணும்போது அதில் எடுக்கக்கூடிய என்ட்ரி வந்து ரொம்ப ப்ரைசைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் வந்து அது 5th சேனல் வந்து இன்னும் லாங்கர் டைம் ஃப்ரேம்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறேன்னா அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம்லாம் அந்த மாதிரி ஒரு அக்குமுலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஷார்ட்டும் பண்ணலாம், லாங்கும் போகலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி சேனலோட லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. -0.27 அண்ட் தென் 0, 0.5, 1 அண்ட் 1.27.
ஸோ இந்த லெவலெல்லாம் என்னோடய கஸ்டம் லெவல் தான் ஓகேங்களா. அதுவும் -0.27 1.27 வந்து நான் ஒரு ஃபாரின் யூடியூபரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ப்ளாட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் வேணுங்கிற மாதிரி எனக்கு கலர் கொடுத்துக்கிறேன் டிஃப்ரென்ஸ்க்காக ஓகேங்களா. ஏன்னா இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக பார்த்தா தெரிஞ்சுக்கும்ல இதெல்லாம் ஃபேக் அவுட் ஜோன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நான் தூக்கி விட்டுறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த சேனலுக்கு வந்து இது தேவையில்லை. ஸோ ப்ரைஸும் தேவையில்லை, லெவல்ஸும் தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இதை தூக்கி விட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து பேரலல் சேனல்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. எப்படி யூஸ் பண்ணுவோம்னா வந்து இந்த மாதிரி ப்ளாட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக நமக்கும் வந்து செட் ஆகும். ஸோ சேம் ஆஸ் யூஸ்வல் சேம் பேட்டர்ன் தான் இதுக்கும் ஓகேங்களா. இதுக்கு நமக்கு தேவையான ஒரு லெவல்ஸ் என்னென்னா வந்து எய்தர் 2 ஈக்குவல் ஹைஸ் ஆர் ஸ்லைடிங் ஹைஸ் ஓகேங்களா. ஹையர் ஹைஸ் இருக்கணும், ஒரு லோ இருக்கணும் ஓகேங்களா. 1 2 ஈக்குவல் ஹையாக இருக்கணும், இல்லாட்டி ஈக்குவல் லோவாக இருக்கணும் ஓகேங்களா. இல்லாட்டி ஹையர் லோ லோ ஹையர் லோவாக இருக்கணும், இல்லை லோ லோவர் லோவாக இருக்கணும். அதேமாதிரி ஹையர் ஹையாக இருக்கணும், இல்லாட்டி லோவர் ஹையாக இருக்கணும். ஸோ இதை ஒரு பக்கம் 2 இது இருக்கணும். மேலே 2 பாயிண்ட், கீழே 1 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மட்டும்தான் இந்த சேனலை ப்ளாட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து வரைவீங்க ஓகேங்களா. இப்படி வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வெளியே போயிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் அதை வந்து பிரேக் அவுட்டுன்னு நினச்சி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னா ஃபெயில் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வரைஞ்சிருக்க பாருங்க எப்படி 2 லோவை கனெக்ட் பண்ணி ஒரு ஹையை கனெக்ட் பண்ணி வரைஞ்சதுக்கப்புறம் இந்த வேவ்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்ஸில் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே என்ட்ரி ஆயிடுச்சு. நார்மல் சேனல்லாம் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி எடுத்தேன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். அதேமாதிரி கீழேயும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு நான் என்ட்ரி போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு கீழேயும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேறு எதுலையாச்சும் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் சார்ட்டில் வந்து பார்த்தோம்னா EURUSD எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ EURUSDயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்குமுலேஷன் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் ஓகேங்களா. இந்த சார்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே. ஸோ இதில் வந்து டைம் ஃப்ரேம் லாங்காக டைம் ஃப்ரேம் வைக்கும், ஏன்னா 24 ஹவர்ஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா ஒரு அக்குமுலேஷன் மாதிரி தான் தெரியுது. 1 செகண்ட் இங்கே கரெக்டான ஒரு பிளாட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் செய்யணும் அது ஒவ்வொரு டைம் தான் ஃபார்ம் ஆகும். இது இந்தியன் மார்க்கெட்னால் நிறைய டைம் ஃபார்ம் ஆகிடும். அந்த சார்ட்டை காட்டிடுவேன். ஸோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கோட சார்ட் மட்டும் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 இது இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கரெக்டாக எடுத்து ஃபார்ம் பண்ணுறேன்னா அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனோடனே இருக்கக்கூடிய 2 ஹைஸ் அண்ட் தென் ஒரு லோஸை வச்சு செட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா எஸ் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு அக்குமுலேஷன் தான், கரெக்டான ஒரு இன்னது தான். 50%ல் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க, எல்லாமே கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுல தான் நம்ம என்ட்ரி போட்டு வச்சுருப்போம் ஓகேங்களா. நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 ஹை ஃபார்ம் ஆனோடனே அந்த இதுக்கும் சேர்த்து வச்சு தான் நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். 60% ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்துச்சு, நம்ம ரிவர்சல் கொடுத்துருச்சு அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி போட்டு எல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா. அது எல்லாமே நடக்கும். இங்கே அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் நடக்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஹை மார்க் பண்ணிக்கிறோம், ஒரு லோ மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த இடத்துல இருந்தால் இப்படி இழுத்து விடும்போது நீங்கள் வந்து மேலே இருக்கிறதுக்கு ஃபார்ம் பண்ணுவீங்களா. இப்போ வந்து இந்த எல்லோ கலர் லைனை பிரேக் அவுட் ஆனோடனே நான் வந்து கீழே தானே போகிறேன்னு என்ட்ரி போயிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து நார்மல் சேனல்லாம் நான் கீழே தானே போகிறேன்ட்டு என்ட்ரி போயிருப்பேன். ஸோ நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு தெரியுது நான் வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை வச்சு மட்டும் தான் ப்ளாட் பண்ணியிருக்கும் போது இப்போ வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நான் மேலே என்ட்ரி போகிறேன்னு போயிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அக்குமுலேஷனில் நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிச்சு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை ப்ளாட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அங்கே மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ஃபார்ம் ஆவாங்க ஓகேங்களா. அதை பொறுத்து நம்ம ரெட் கலர் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே லாங் பாடி கேண்டில் க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் வந்து இன்னரில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் லைனை டேப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அது ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. பாடி வந்து அது மேலேயோ அதுக்கு இல்லாட்டி ஒரு 90% அது பாடி வந்து கீழேயோ க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் அது ஃபேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணோம்னா நமக்கு வந்து இதாகிடும் ஓகேங்களா. எப்பவுமே ஒரு பிரேக் அவுட்டை வந்து இப்படி தான் நீங்கள் வேலிடேட் பண்ணணும். நீங்கள் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அடி மொரட்டத்தனமாக இருக்கும், உங்களுக்கு எஸ்எல் மட்டும்தான் அடிக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து எல்லோரும் பிரேக் அவுட்
வந்து என்ட்ரி எடுத்தால் வந்து அது நல்லது தான். ஆனால் அதை ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ரிஜெக்ஷன் கேண்டில் பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட முரட்டுத்தனமான ஒரு கேண்டில். ஓகேங்களா? அந்த அக்குமுலேஷன்லேருந்து வெளியே வரும்போது ஓகேங்களா? இப்போ இவங்க ரீட்ரேஸ்மெண்ட் எது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா 387ல் 382ல் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பிடிச்சிருக்க முடியுமானா முடியாது. ஸோ அதை எப்போ தான் பிடிக்கிறது அப்படிங்கும்போது தான் இங்கே வந்து நமக்கு அக்குமுலேஷனுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது. அதாவது என்ன வந்து ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி அக்குமுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து பேரலில் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது எந்த சைடு போவாங்கன்னு. இதே வந்து லிக்விடிட்டி பில்ட் ஆகும்போது லிக்விடிட்டினா என்ன? ஸோ அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சொன்னால் உங்களுக்கு இதாயிரும். ஸோ இதை வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், கீழே வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. சைடு வேஸில் அக்குமுலேட் ஆகிருக்கு, அதாவது டவுன் ட்ரெண்டில் அக்குமுலேட் ஆகிருக்காங்க. இதை வந்து ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஃபாலிங் வெஜ் இல்லை, இது வந்து சம்திங் டிசெண்டிங் சேனலாக இது என்னமோ சொல்லுவாங்க. ஸோ நான் அதை வந்து இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேரை வந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ட்ரி போடுறேன், இங்கே என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு டார்கெட் ஹிட் ஆகுதுன்னா வந்து ஹிட் ஆகலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த 3 இடத்துல என்ட்ரி போட்டவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா? இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரியான சேனலுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சைடு லிக்விடிட்டி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அது எந்த சைடு ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும். கீழே வச்சவங்க இப்போ கீழே என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் அடுத்த டவுன் வர அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பட் ஆனால் மேலே ஸ்டாப் லாஸ் போட்டவனுக்கெல்லாம் இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. இந்த பேட்டர்னோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு அக்குமுலேட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ தூரம் மேலே லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. இப்போ கீழே பிரேக் அவுட் பண்ணோன்னா என்ட்ரி போயிருப்போம்னா போகக்கூடாது. ஏன்னா லிக்விடிட்டியே மேலே தான் இருக்குது, அதாவது ஸ்டாப் லாஸே மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்ன ஒரு ஃபேக் அவுட். ஸோ இதனால தான் லாங் பாடி கேண்டில் போட்டாலும் அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபுல் பாடி உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா அது ஃபேக் அவுட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த சைடு மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அக்குமுலேஷன் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேட்னா உங்களை ஏமாத்துறது. ஸோ அதை பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஆப்போசிட் சைடில் இது வரைக்கும் டார்கெட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து எது வரைக்கும் டார்கெட் பண்ணுறது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்துன்னு போகணும். இந்த சேனல் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் எங்கே இருக்குது ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கரெக்டாக இது பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும்னா 100% டார்கெட் தான் ஹிட் ஆகும். ஓகேங்களா? 90%, 99% அது டார்கெட் ஆகும். இன்கேஸ் எது நியூஸ் சம்திங் ஏதாவது ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கும்போது பேட்டர்ன் டெக்னிக்கல் எதுவுமே ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் ட்ரம்ப் எஃபெக்ட். ஸோ இதை வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டெக்னிக்கலாக எதுவுமே நாங்கள் நகராது, ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா IRDங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன், இந்தியன் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்துன்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் என்ட்ரி எடுத்துருந்தோம். ஸோ என்னோட வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம டெலகிராமில் கூட டெலகிராமில் பாருங்க நம்ம சேனல்லே கூட போட்டிருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு டெக்னிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தது. 50% ரீட்ரேஸ்மெண்ட்லேயே என்ட்ரி ஆகிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சேனல் பேட்டர்ன்லேயும் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப். ஓகேங்களா? ஸோ அந்த டபுள் டாப்புக்கு இருந்து அதாவது சில ஹையர் ஹை, அந்த 2 ஹை இருக்குது பார்த்திங்களா, ஒரு ஹை அதுக்கப்புறம் ஹையர் ஹை அடுத்து லோ, அந்த லோவை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மல் சேனல் போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து ஃபேக் அவுட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துன்னா இங்கே போட்டுக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தோம்னா கூட ஓகேங்களா தெரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது சேனல் பேட்டர்ன் தானே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னா வந்து எஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபேக் அவுட் எது வரைக்கும் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்கேஸ் வந்து நான் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திருந்தேன், எனக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதாவது என்னென்னா வந்து உங்களுக்கு சேனலோட பாட்டம் வரும்போது நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து டே டைம் ஃப்ரேமில் நடந்துட்டு இருக்கனால உங்களால் அந்த பாட்டத்தில் வந்து பிக் பண்ணிக்கிட்டு அந்த டாப் போகும்போது செல் பண்ணணும். இதுக்கு கூட கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் RSI யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? RSIயில் 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைவர்ஜென்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கால்குலேட் டைவர்ஜென்ஸுங்கிறது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புல் காட்டும். ஆனால் இதில் காட்டுற புல்லுக்கு அடுத்த செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபால் ஆகும். இமீடியட்டாகவும் ஒரு சம்டைம்ஸ் ரெக்கவர் ஆகும். ஆனால் மெனி டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபால் வரும், அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த ஃபால் ரெக்கவர் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டரை தவிர்த்து உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் கீழே தான் வரணுங்கும் போது தாராளமாக என்ட்ரி போகலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓவர் சோல்டு எப்போ போகிறாங்களோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்போ ஓவர் சோல்டு போயிட்டாங்களா அப்போ நான் எக்ஸிட் பண்ணணுன்னா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓவர் சோல்டு போன உடனே எக்ஸிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரையல் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது என்னோடய ட்ரேட் அக்யூரசி அதிகமாக இருக்கும். இப்போ மறுபடியும் அகைன் வரும்போது நான் என்ட்ரி ஆகணுமா அப்படின்னா தான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு சொல்லியிருந்தேன் 3 டைமுக்கு மேலே டேப் பண்ணிட்டு கீழே லிக்விடிட்டி இருந்ததுன்னா அந்த லிக்விடிட்டி தான் மேக்ஸிமம் ஹண்ட் பண்ண போவாங்க. ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் இந்த பேட்டர்ன்ஸை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஸோ அதனால் வந்துன்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லியராக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் நல்லா 2-3 டைம் ஸ்விங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஆப்ஷன் செயின் இப்போ தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஆப்ஷன் செயின் அப்போவே வந்திருந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி விட்டுருப்பேன் மேலே போயிருக்கும்போது ஓகேங்களா. எது வரைக்கும் செல் பண்ணியிருப்பேன்னா இந்த 180 வரைக்கும் நான் செல் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ 180 வரைக்கும் நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். எனக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் எங்கேருந்து 230லேருந்து 180 கிட்டத்தட்ட 50 ரூபா ஓகேங்களா. 50 ரூபாங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 230லேருந்து 50ங்கிறது கிட்டத்தட்ட 20% மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. 20% ஃபாலை என்னால் பிடிச்சிருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ சாம்பிளுக்காக தான் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களை, கிட்டத்தட்ட நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துடும். ஸோ இப்போ கொச்சின் ஷிப்யார்ட் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதுக்கு மேலே இது ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்துன்னா நீங்கள் வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு சேனல் பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஃபிப்பு டூலை எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படியெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதில் என்னென்ன உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களை, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.